லாஸ்ட் 9 நாளில் 1,27,000 சம்பாரிச்சிருக்கிறேங்க. ஆமாங்க, நம்ம 10 லட்ச ரூபா டாஸ்க் ஆரம்பித்து இன்னையோட 70 நாள் ஆச்சு. நம்ம மொத்தமாக சம்பாரிச்சது 3,30,30,000 சம்பாரிச்சிருக்கோம். இதில் ஆன செலவு மட்டும் 1,69,000. நம்ம கையில் ஹார்ட் கேஷாக இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அடுத்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறோங்கிறத பிளான் பண்ணணும். அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் 9 டேஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம 2 பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் அண்ட் கிளாத்திங் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்திருந்தோம். இதில் வந்து நல்ல ஆஃபர்ஸு, நல்லா அந்த டிவி ஷர்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இது போட்டிருந்தோம். இதில் வந்து நல்லபடியாக எல்லாம் போச்சு, நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஹோட்டல் பிஸ்னஸில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இதில் ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லாஸஸ் இருந்தது. ஏன்னா வர்ற காசு ஃபுல்லாக அப்படியே செலவாகிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் வாங்குகிற பொருள் பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. ஒரு நாள் அதே பொருள் பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. இதில் நம்ம கிளாத்திங்கில் வந்து பெருசாக ஆளுங்க இல்லைங்க. ஆனால் ஹோட்டலில் வந்து 3 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான சேலரி, ரெண்ட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பொருளெல்லாம் வாங்குறது வந்து இந்த வீக் உண்டான பொருள் ஒரு சில நாள் நம்ம அதிகமாக வாங்கி வச்சிடறோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆகிற சேல்ஸே அவ்வளோதான் இருந்தது. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பயம் அதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கள போய் கேட்டிங்கன்னா கூட பிஸ்னஸில் இருக்கிற டவுன்ஃபால் மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களே போய் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வர நெகட்டிவ் என்ன, இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி ஆயிரும், இதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு டைம் ஒரு கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணை வந்துச்சுங்க லீஸுக்கு. அதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியாவில், இதெல்லாம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க ரிலேட்டிவில் நல்லா அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சக்ஸஸாக. அப்போ நான் போய் சரி அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க ஒரு கோழி பண்ணை அங்கே வச்சிருக்கிறக்கும் நம்ம கோழி பண்ணை வைக்கிறக்கும் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. கம்பெனிக்காரங்க வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை 24 கோழி செத்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ உடனே எங்கள் ரிலேட்டிவில் நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ அதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் ஆகாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2வது கொஞ்ச நாள் போக தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து 8,000 ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ண வச்சுருக்காங்க. அப்போ வந்து 8,000 கோழி கொஞ்சம் வளர்த்துவாங்க. இந்த 8,000 கோழியில் 24 கோழி செத்தா யாருக்கும் ஒன்றும் லாஸ் கிடையாது. ஆனால் அவங்க வந்து அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தைக்கு சொன்னதுனால நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போச்சு. இதே மாதிரி தான் எந்த பிஸ்னஸில் போனீங்கனாலும் அந்த நெகட்டிவ் சைடைவே எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. பிஸ்னஸ் ஒரு நாள் லாஸில் இருந்தால் கூட இன்னொரு நாள் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுது. இன்னும் வந்து நம்மகிட்ட 30 நாள் இருக்குது. நம்ம ஓவராலாக சம்பாரிச்சது 3,30,000. இன்னும் நமக்கு தேவைப்படுறது வந்து 7,70,000 லாஸ்ட் 30 நாளில் நம்ம சம்பாதிக்கணுங்க. இப்போ அடுத்து பிஸ்னஸ் எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஸ்கூல் சீசன் வருது. அதை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை நீங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா இருந்தால் மட்டும் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஐடியா இல்லாத எந்த பிஸ்னஸும் ஜெயிக்காது. தெரிஞ்ச பிஸ்னஸ், தெரியாத பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அந்த இதில் நம்பிக்கை இல்லைங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நல்ல ஐடியா, அந்த பிஸ்னஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் நம்பி தான் எல்லா பிஸ்னஸையும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து வர பிஸ்னஸும் எனக்கு எந்த பிஸ்னஸும் தெரியாது. எல்லாமே நம்ம பழகி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாஸ்ட் 30 நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத குயிக்காக அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஒர்க்காக வீடியோவா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒர்க்கு தான் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம். வீடியோ கூட லேட்டாக ரிலீஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ரொம்ப ஒர்க்குங்க. அதனால தான் கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நீ ஷார்ட்ஸில் கொஞ்சம் நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கணும், ரொம்ப மிடில் கிளாஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ, இனி வர்ற வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.